அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் நம்மளை சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிற 2 அமல்களை பற்றி பார்க்கலாம். பொதுவாகவே பெரிய பெரிய அமல்கள் செஞ்சாதான் சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படின்ற எண்ணம் நம்ம எல்லார்கிட்டேயும் இருக்குது. அது ரொம்ப தவறானது. ஆனால் அப்படி கிடையாது. அல்லாஹ்வுடைய பொருத்தம் ஒரு சின்ன விஷயத்தில் கிடைச்சாலும் அல்லாஹ் நம்ம சொர்க்கத்துக்கு தான் கொடுக்குறான். சுப்ஹானல்லாஹ். அதில் முதலாவது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னரும் சுப்ஹானல்லாஹ் 10 முறையும், அல்ஹம்துலில்லாஹ் 10 முறையும், அல்லாஹு அக்பர் 10 முறையும் ஓத வேண்டும். இவ்வாறு நம்ம 5 வேளை தொழுகைக்கு பின்னரும் ஓதுனனால 150 முறை ஓதுறோம். இது அமல்களின் தராசில் 150 நன்மைகளுக்கு பதிலாக 1500 நன்மைகளாக எழுதப்படுது. சுபஹானல்லாஹ். இந்த நன்மையானது நாம் செய்யக்கூடிய இந்த ஒரு அமலுக்கு தான். அடுத்ததாக 2வது அமல், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் ஒருவர் தன் படுக்கைக்கு பின்னர் சுப்ஹானல்லாஹ் 33 தடவையும், அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவையும், அல்லாஹு அக்பர் 34 தடவையும் என்று சொல்ல வேண்டும். இவை மொத்தம் 100 ஆகும். ஆனால் அமல்களின் இடையில் இது 1000 நன்மைகளை கொடுக்கக்கூடியதாகும். சுப்ஹானல்லாஹ். இதை கேட்ட சஹாபாக்கள், அல்லாஹ்வின் தூதரே, இவை இலகுவானவை, இதை செயல்படுத்துபவர்கள் குறைவானவர்கள் என்று தாங்கள் எப்படி கூறுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு இறைத்தூதர் அவர்கள், ஷைத்தான் வந்து நீங்கள் இதை கூறுவதற்கு முன்பதே உங்களை தூங்க வைத்து விடுவான். நீங்கள் தொழுது முடித்த பின் இதை கூறுவதற்கு முன்னர் உங்களது தேவைகளை நினைவூட்டி இதை கூற விடாமல் செய்வான் என்று கூறினார்கள். எளிமையான அமல்கள் மூலமும் சொர்க்கம் செல்லலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த 2 அமல்களும் எடுத்துக்காட்டாக இருக்குது. எனவே இந்த 2 அமல்களையும் தொடர்ந்து செய்ய அல்லாஹ் நமக்கு கிருபை செய்வானாக.